என்னக்கா எம்பிட்டு நேரம் இப்படி இழுத்து இழுத்து விடுவ? உன்னை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குடி. உன்னை இத்துனோண்டு பார்த்தேன், இன்னைக்கு கல்யாண வயசுல வந்து நிக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ அக்கா, உன்னை பார்க்கும்போது கூட தான் ஒரு பிள்ளைக்கு அம்மானு யாராவது சொல்லுவாங்களா? நீ இன்னும் இளமை மாறாம அப்படியே பொண்ணு மாதிரிதான் இருக்க தெரியுமா? உன் அழகுக்கும் அறிவுக்கும் உன் கால் தூசிக்கு கூட பெறமாட்டா அந்த ஐஸ்வர்யா. நீ என்னன்னா அவகிட்ட சரிசமமா நின்று பேசிக்கிட்டு இருக்க. ஓங்கி 2 அறை விடாம எப்ப பார்த்தாலும் அவளை தாங்கிக்கிட்டே இருக்க. என்னடி பேசுற? அவளுக்கு எனக்கும் என்ன? அவ வாழ்க்கைய விட்டு கொடுத்து தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் பேசாத. போக்கா, எப்ப பார்த்தாலும் இதை சொல்லி என் வாயை அடைச்சிரு. உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கு. அதான் எல்லாரும் உன்னை நல்லா ஏமாத்துறாங்க. ஆமாக்கா, அத்தானே இன்னும் ஆளை காணும். நாம மண்டபத்துக்கு போறதுக்குள்ள அவர் வருவாரா இல்ல இன்னும் என் மேல கோவத்துலதான் இருக்காரா? ஓ மேல அவருக்கு என்னடி கோவம்? அவர் நேர மண்டபத்துக்கு வந்துருவாரு. நாம முதல்ல போவோம். சும்மா தேவையில்லாம குழம்பிக்காத. இங்க பாரு, நாளைக்கு கல்யாணம் முடியும் போது நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். குமாரு ரொம்ப நல்லவர் தெரியுமா? அவரு உன்னை நல்லா தாங்குவாரு. இங்க பாரு, குமார் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி தெரியுமா? என்னக்கா ஒரே குமார் புகழாரம் பாடிக்கிட்டே இருக்க? பின்ன என்னை விட அதிகமா அவரை யார் புரிஞ்சு வச்சிருக்க முடியும்? அவரு ரொம்ப நல்லவர் தெரியுமா? அவரு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என் ஆசை. ஏங்கா, அத்தா நல்லவரா குமார் நல்லவரான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? என்ன தட்டி சொல்ல? குமாரு வேற மாதிரி, அத்தான் வேற மாதிரி. குமாரு கோபமே படமாட்டாரு. ரொம்ப நிதானமா சந்தோஷமா பேசுவாரு. என்ன விஷயம்னாலும் புரிஞ்சுக்குவாரு. ஆனா உன் அத்தானுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு கோபம் வரும். மற்றபடி அவர் நல்லவர் தான். ஆனா எப்பனாலும் எது சண்டைன்னு வந்தாலுமே ஐஸ்வர்யாக்கு ஏண்டுக்கிட்டு என்னை விட்டு கொடுத்து பேசுவாரு. ஆனா குமார் எந்த நிலையிலையும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாரு தெரியுமா? அவங்க மனசு கஷ்டப்படும்னு நினைப்பாரு. அப்போ குமார் தான் பெஸ்ட்னு சொல்லு. நீ அநியாயமா தோத்து போயிட்டக்கா. ஆமாட்டி, நான் தோத்து தான் போயிட்டேன். யாருக்கிட்ட தோத்தேன்? என் தங்கச்சி கிட்ட தானே. என் தங்கச்சி கிட்ட தோக்குறது எனக்கு என்ன ஒன்றும் பெருசு கிடையாது. என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தா போதும். இங்க பாரு, குமார் மனசை கஷ்டப்படுத்தாத. அவரை சந்தோஷமா வச்சுக்க. சரிக்கா. ஏட்டி, குமார் 4 தடவை போன் பண்ணிட்டாரு. அக்காலும் தங்கச்சும் இன்னும் இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டு எம்பட்டு நேரம் கிளம்பிட்டு இருக்கிய? வேகமா கிளம்புறீங்களா இல்லையா? என்னம்மா நீ கல்யாணம் பொண்ணுனா கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட்டா தானே ஆகும். நீ வேற நொய்யி நொய்யி நொய்யின்னு இருக்க. ஆமாடி, அப்படியே நேரா போய் தாலி கட்டுக்கு உட்கார்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க. ஏட்டி, இது இங்க இருந்து போறதுக்கு தானே இந்த புடவை. இதையே இம்பட்டு நேரம் இழுத்து விட்டுக்கிட்டு இருந்தா அங்க வாரவளெல்லாம் வரவேற்க வேண்டாமா? இங்க வீட்டுக்குள்ளே இருந்தா வண்டி என்ன 50 தடவையா வரும்? உன் புருஷன் என்ன கிளம்பினாரா இல்லையா? இன்னும் கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு வராம உட்காந்துக்கிட்டாருன்னா என்ன செய்யறது? நீ வேற, அதெல்லாம் வந்துருவாரு. ஏங்கா, ஐஸ்வர்யா வருவாளா வரமாட்டாளா? அருண் எங்கக்கா? ஐஸ்வர்யா இப்பதாண்டி ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்கா. அவ வருவாளான்னு எனக்கு தெரியல. ஆனா அருண் கல்யாண நேரத்துல வருவான். அதனடி, அவன் ஓன் பிள்ளை தானே. கல்யாண நேரத்துல வருவானா? என்ன கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, போனை போட்டு உன் புருஷனை கையோட கூட்டிட்டு வர சொல்லு. என் பேரே அங்க இருக்கணும். அது சரி, சொல்றேன். கிளம்புவோமா? சரி சரி, சட்டுப்பட்டுனே வாங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். வீட்டை பூட்டிட்டு சீக்கிரமா வாங்க. சரிம்மா. என்னக்கா, கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சா? ஆமா ஐசு, அவ வேற ஃபோன் மேல ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கா. கிளம்பணும், நேரம் ஆயிட்டு. நீ வரல? இல்லத்தா, நான் வரல. நீங்க போயிட்டு வாங்க. அவ கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. எனக்கு அங்க வர்றதுல விருப்பம் இல்ல. என்ன ஐஸ்வர்யா பொடி வச்சு பேசுற? நல்லபடியா நடந்தா சரினா என்ன அர்த்தம்? இங்க பாரு, கல்யாணம் நடக்க தானே போகுது. நீ என்ன குத்து மதிப்பா சொல்ற? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்ல. நல்லபடியா நடக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. எனக்கு என்னமோ அனிதாவோட தங்கச்சி மேல நம்பிக்கை இல்லத்தான். அவ கடைசி நேரத்துல கூட ஏதாவது குத்து வைப்பா. அது எதுக்கு? நான் வந்து வீணா கோவப்பட்டு உங்களுக்கெல்லாம் நான் பேசுறது பிடிக்காது. அதனால நான் வரலத்தான். நான் பசங்களை பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. எதுக்குல இங்க வந்த? உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. இந்த வீட்டு வாசலை மிதிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல? எந்த முகரைய வச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாசலை மிதிக்கிற? மகாராசா கல்யாணத்துக்கு கிளம்பி இருக்காராக்கும். நடக்காத கல்யாணத்துக்கு போய் அர்ச்சனை போட போறியாக்கும்.
என்னம்மா பேசுற? என்ன பேசுற? நடக்காத கல்யாணமா? ஏமா தேவையில்லாம இப்படி வார்த்தையை விடுற? அந்த பிள்ளையே இனிதான் வாழ்க்கைய அமைக்க போகுது. நீ பேசாட்டி எதையாவது சொல்லி அவளுக்கு ஏதாவது ஆயிராம. வாய மூடு. நான் சொல்லி ஏதாவது ஆயிர போதா? அறிவு கட்டவனே. அவளே கல்யாணத்தை நடத்துறாளானே போய் பாரு. அக்கா எப்படிப்பட்டவ, தங்கச்சி எப்படிப்பட்டவனே தெரியாம நீ அலையிற. எங்களுக்கு எல்லாம் தெரியும். வாயன் கையை மூடிக்கிட்டு எழுந்து போ. கோட்டும் சட்டையும் இதுக்கு ஒண்ணு குறைச்சல்ல குறைச்ச. என்ன தெரியுங்க? ஏன் அவர் மனசு சங்கடப்படும்படியா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐஸ்வர்யா, என் ஆத்திரத்தை கிளப்பாத. பேசாம போ. உன்னை கண்டுக்காம எந்த மாதிரி பேசினா ஒரு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு எம்பிட்டு அவமானப்படுத்தி உன்னை கீழே விட வச்சு ஆஸ்பத்திரியில படுக்க வச்சாங்க. எல்லாம் மறந்து போச்சா? தங்காச்சி கல்யாணத்துக்கு, அதுவும் கொழுந்தியா கல்யாணத்துக்கு போறானா? கொழுந்தியா கல்யாணத்துக்கு நடந்தா பரவாயில்ல, நடக்காத கல்யாணத்துக்கு போறானாக்கும். அங்க போய் பார்க்கட்டும், அப்புறம் தெரியும் எப்படி அவமானப்பட்டு தலைய குனிஞ்சிட்டு வர போறான்னு பார்க்க சொல்லு. வேண்டாத்த, எதுவும் சொல்லாதீங்க. அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அப்பதான் அனிதா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீங்க பேசாட்டி எது சொல்லாதீங்க. நானாடி சொல்றேன், நானா சொல்றேன். இவ பண்ண அநியாயத்துக்கு அவ நல்ல செருப்படி கொடுப்பா. அவ எப்படிப்பட்டவனு தெரியாம இவ ஓடிக்கிட்டாலேதா அக்காவை மிஞ்சிருவா தங்கச்சி. பாரு எப்படி அவமானப்பட்டு தலைய தொங்க போட்டுட்டு வரப்போறான்னு. அதுக்கு கோட்டு சட்டு ஒரு கேடு. ஐயோ அத்தா, நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அத்தை ஏதோ கோவத்துல பேசுது. ஏல அப்பாவே கடுப்புல உட்காந்துருக்கு, நீ வேற என்னமா சொல்ற? என்னாச்சு? ஏல ஆச்சி வந்து கட்டபடி ஏசிட்டு போயிட்டு அதான் அப்பா கடுப்புல உட்காந்துருக்கு. ஐயோ அப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமா? இப்படி வீங்கிக்கிட்டு அதுவும் கோட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வீங்கிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். இங்க பாருப்பா, ஜாலியா இருப்பா, ஹாப்பியா இருப்பா. போயிட்டு வாப்பா. ஆமாங்க, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. போயிட்டு வாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். டேய், நீ வரலையா? அருண் எங்க? ஐயோ அப்பா, அண்ணன் வர மாட்டேன்னு பிடிவான முச்சி கதவு பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்திருக்கான். நான் எப்படியாவது சமாதானம் பண்ணி Dress மாத்தி வைக்கிறேன். காலையில வந்து கூட்டிட்டு போ. நாளைக்கு தானே தாலி கட்டுவாங்க, அப்ப கூட்டிட்டு போ. சரியா? ஆமாங்க, நான் அவனை சமாதானப்படுத்தி வைக்கிறேன். நாளைக்கு வந்து கூட்டிட்டு போங்க. சரி ஐஸ்வர்யா, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. ஏமா, நீ கல்யாணத்துக்கு போலியா? உன்னைய அனிதாமா கூப்பிடவே இல்லையா? டேய், எனக்கு உடம்பு சரியில்லைல, அதனால கூப்பிட்டுருக்க மாட்டா. நான் கல்யாணத்துக்கு போகணும்னு அவ எதிர்பார்க்க தான் செய்வா. ஆனா எனக்கு அங்க போறதுல விருப்பம் இல்ல. ஏமா, உன்னைய எல்லாரும் தேடுவாங்களா? அதெல்லாம் யாரும் தேட மாட்டாங்க. அப்பா போனாலே போதும். சரி சரி, நீ ரொம்ப நேரம் உட்கார்ந்திருக்காத, வந்து ரெஸ்ட் எடு. சரியா? சரிடா. என்ன குமாரு, இந்த ட்ரெஸ்லயே ஹேண்ட்ஸமா தெரியுறீங்க. இன்னைக்குதான் மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க தெரியுமா? ஆமா, நாளைக்கு என்ன பட்டு வேஷ்டி சட்டையா? போ அனிதா, நீ மட்டும் என்னவா எப்பவும் ஒரு சிவப்பு புடவையை கட்டிட்டு நிப்ப. இன்னைக்குதான் பொண்ணு மாதிரி இருக்க தெரியுமா? எனக்கு உன்னை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. 10 வயசு கம்மியா தெரியல தெரியுமா? 10 வயசு கம்மியானா எப்படி? 15 வயசாவா? ஏன் அனிதா, ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல குமாரு, உனக்காக தான் வெயிட்டிங். நீ வந்த உடனே சாப்பிடலான்னு இருந்தேன். நீ என்னன்னா எங்களெல்லாம் சீக்கிரம் வர சொல்லிட்டு இம்பிட்டு லேட்டா வர்ற. என்ன செய்யறது, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. சூப்பர் மார்க்கெட்ல பசங்களை பார்க்க சொல்லிட்டு வர லேட் ஆயிட்டு. நீ 2 தடவை கால் பண்ணிருந்த, என்னால பேச முடியல. சாரி அனிதா. பரவாயில்ல குமாரு, என்ன மாப்பிள்ள கல்யாண பிஸியில இருப்பேர்னு பார்த்தா நீ என்னன்னா இன்னும் சூப்பர் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. வேணும்னா நான் போய் கல்லால உட்காந்துக்கவா? அடேங்கப்பா, ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வா, நான் உன்னை கல்லால உட்கார வச்சு பாக்குறேன். இந்த ஆளுக்கு ரொம்ப ஓவர் தான். என்ன அனிதா, ஐஸ்வர்யா வரல? அரவிந்த் எங்க? பசங்கெல்லாம் எங்க? நீ வேற, அவர் எங்க என் கூட வர்றாரு. அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு அவ முந்தானையை பிடிச்சுக்கிட்டு அலையிறது தான் வேலை. இது வேறயா? கண்ணு கழகா இம்பிட்டு லட்சணமா பொண்டாட்டி இருக்கும்போது மூத்த பொண்டாட்டியா கதின்னு தான் இருப்பாரு போல. ஆமா, அவர் கண்ணுக்கு நான் எங்க அழகா தெரியுறேன், அவ தான் அழகா தெரிவா.
என்ன செய்ய சொல்ற? எல்லாம் என் தலை விதி. சரி சரி விடு, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லல, அதனால பார்க்க போயிருப்பாரா இருக்கும். அதானே, விட்டு கொடுக்க மாட்டியே. இந்த வந்துட்டார்ல. ஏங்க, என்ன குமாருக்கு போட்டியா கோட் ஷர்ட் மாட்டிட்டு வந்திருக்கீங்களாக்கோ? என்ன அனிதா, அவரை இந்த ஓட்டு ஓட்டுற? ஆ, புது மாப்பிள்ள மாதிரி அவர் தான் இருக்காரு. அவரை பார்த்தாதான் மாப்பிள்ள மாதிரி இருக்கு. நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்க. ஆமா, உடனே கற்பனை குதிரையை ஓட விட்டுறாதீங்க. உங்களை பார்த்தா ஒன்றும் மாப்பிள்ள மாதிரி இல்லை. நீங்க தான் தொப்பையாதுமா இருக்கீங்களே. குமாருக்கு தான் கோட் ஷர்ட் நல்லா இருக்கு, உங்களுக்குலாம் ஒன்றும் சரியில்லை. ஏங்க, உங்களுக்கு வேஷ்டி சட்டை தான் சரி. சும்மா இதையே மாட்டினீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இல்லை. ஏன்டி அவரை ஒய்த்தி பேசுறதுக்காக எனக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவியா? ஐஸ்வர்யா எனக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டா. அதானே, அவ சொன்னா போதும்ல. குமாரே, நான் சும்மாவா சொல்றேன்? இவருக்கு அவ சொன்னா போதும். நான் சொல்றதெல்லாம் பெருசு இல்ல. நீ வேற சும்மா இருக்க மாட்டே. அதெல்லாம் நல்லா இருக்கு. நீ பேசாட்டி எதையாவது சொல்லிட்டு இருக்காத. அவர் வேற பாவம், அவர் மெனக்கிட்டு உனக்காக போட்டுட்டு வந்திருக்காரு. நீ என்னன்னா அவரை காமெடி பீஸ் ஆக்கிருப்ப போல இருக்கு. சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் காமெடி பீஸ் தான். அடியே, இதெல்லாம் ரொம்ப ஓவர். அது சரி, போய் உட்காருங்க, வாரம். என்னடி அங்க வந்து கல்யாண வேலையை பாரு, இங்க நின்னு மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா போதுமா? உங்களுக்கு எதுக்கு பொறாம? அதெல்லாம் ஒரு ஆமையும் இல்ல, வந்து எல்லா வேலையும் பார்க்கணும்ல. நீ மட்டும் இங்க நின்னுட்டு இருந்தா எல்லா வேலையும் யாரு பாக்குறது? வர்றவங்களெல்லாம் வரவேற்கணும்ல. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க போங்க, வரேன். போய் சாப்பிட உட்காருங்க. சரி டி. ஏன் குமாரு, சந்தோஷமா இருக்கியா? எனக்கு என்ன அனிதா, நீ முன்ன நின்னு கல்யாணத்தை நடத்த போற. நீ தாலி கட்டுன்னு சொன்னா நான் கட்ட போறேன். எனக்கு என்ன, நீ இருக்கும்போது எனக்கு ஏதாவது கவலை உண்டா என்ன? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரி வா குமாரு, என் கையால உனக்கு சாப்பாடு பரிமாறுறேன். சரி அனிதா, நான் உன்னை அப்பவே கவனிச்சேன். நீ அங்க நின்னுட்டு இருந்த. நான் அனிதா கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கலையா? அவ உன் அக்கா தானே. சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்தேன். எனக்கு என் புருஷனாக போறவரு எனக்கு மட்டும் சொந்தமா இருக்கணும்னு ஒரு ஆசை. அதான் அப்படி வெறிச்சு வெறிச்சு பார்த்தேன். உங்களுக்கு அனிதாவை ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, எனக்கு அனிதாவை தான் ரொம்ப பிடிக்கும். இனிமே உன்னையும் சேர்த்து பிடிக்கும். என்ன சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, சும்மா சிரிச்சேன். ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? அனிதா சொன்னதால தான் சரின்னு சொன்னீங்களாமே. அனிதா சொன்னதாலதான் சரின்னு சொன்னங்கிறது உண்மைதான். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இஷ்டமே இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது கூட கிடையாது. அனிதா சொன்னதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா இப்ப உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அது சரி. சாப்பிட்டியா சாப்பிடலையா? பசிக்கல, இனிமேதான் சாப்பிடணும். நீங்க? அனிதா பரிமாறுறேன்னு சொல்லியிருக்கா, பின்ன ஒரு முடி பிடிச்சிருவல்ல. சாப்பாடுக்காக தான் வெயிட்டிங்க. ஓ, உங்களுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமா? இல்ல அனிதாக்காக சாப்பிட போறீங்களா? எனக்கு சாப்பாடுனா ஒரு அலாதி பிரியம்தான். என் தொப்பையை பார்த்தாலே தெரியல. எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அனிதா கையால பரிமாறுறனா அது விஷமா இருந்தாலும் என்னன்னு கேட்காம அப்படியே குடிச்சிருவேன். ஓ, அனிதா மேல ரொம்ப பாசமோ? முன்னாடி அனிதா மேல ரொம்ப காதல், அது அப்படியே தான் இருக்கு, ஒரு குறைவும் இல்லாம. இப்பயும் அனிதா மேல காதல்னு சொல்ல முடியாது, பாசம்னு சொல்லலாம். அனிதாவை உங்களால விட முடியாது, அப்படித்தானே? அனிதாவை நான் எப்படி புடிச்சு வைக்க முடியும்? அதான் அவ புருஷன் இருக்காருல்ல. சும்மா பேசுவேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. சரி சரி, சாப்பிட வாங்க. பரவாயில்லையே, நீயும் புருஷன் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவியோ? அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுவேன். எப்பவும் யாருக்காகவும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். சாப்பிட தானே போறீங்க, எனக்கும் பசிக்குது, அதான் போலான்னு சொன்னேன். இந்த கல்யாணத்துக்கு மனசார சம்மதிச்சியா இல்ல சும்மா ஒரு இதுக்காக சரின்னு சொன்னியா? எதுக்காக? மனசாரதான் சம்மதிச்சேன். அதான் நீங்க ரொம்ப நல்லவரு, வல்லவரு, சூராதி சூரரு, வீராதி வீரர்னு அனிதா ஒரே புகழாரம் உங்களை பத்தி தான் பாடிக்கிட்டே இருந்தா. ஏன் காலையில எங்க வீட்டுல கிளம்புறதுக்கு முன்னாடி கூட உங்களை பத்தி தான் பெருமையா சொல்லிட்டு இருந்தா தெரியுமா? எங்க அத்தானை விட நீங்க ரொம்ப வசந்தவர்னு சொன்னா.
பின்ன உங்களை ஒரு விட ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைப்பாரா? அதான் சரின்னு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன். அனிதாக்கு என் மேல ரொம்ப பிரியம். ஆனா அவ சொல்ற அளவுக்குலாம் நான் இருக்கனானே எனக்கு தெரியல. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? போக போக தெரிஞ்சிரும் யாரு எப்படிப்பட்டவங்கன்னு. உனக்கும் உங்க அத்தானா ரொம்ப பிடிக்குமாமே. ஆமா, யாரு சொன்னா? அனிதா சொன்னாளா? எங்க அத்தானை கட்டிக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. அவரை தான் கட்டிக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆனா என்ன செய்யறது, ஒரு மாப்பிளைய எத்தனை பேர் தான் கட்டுறது? அடி பாவி, நல்லாதான் பேசுற. அவர் என்ன விட அழகா? அத அனிதா கிட்ட தான் கேட்கணும். அவர் அழகா இல்ல நீங்க அழகான்னு. அனிதா தான் எதனாலும் சரியா சொல்லுவா. நான் ஏதோ கிறுக்குத்தனமா அவரை கட்டணும்னு நினைச்சேன். அப்புறம் அது தப்புன்னு உணர்ந்ததும் என்ன மாத்திக்கிட்டேன். ஆனா சிலரு மாத்திக்கவே மாட்டாங்க போல இருக்கு. யாரு சொல்ற? சேச்சே, உங்களை சொல்லல. உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறவும் காதலனை நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களும், கல்யாணம் முடிஞ்ச பிறவும் காதலிய நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அத சொன்னேன். என்ன செய்யறது, மொத காதல யாராலும் அவளை சீக்கிரம் மறக்க முடிய மாட்டுக்கு. அப்படியா? சரி சரி, நேராயிட்டு போய் சாப்பிடலாமா? எனக்கு பசிக்குது. எனக்கும் தான் பசிக்குது. சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. காலையில கல்யாணத்தப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. ஆமா ஆமா. என்ன சிரிக்கிற? சும்மா சிரிச்சேன். நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. அதனால இன்னைக்கு சீக்கிரமே சாப்பிட்டுட்டு தூங்கணும். சரி சரி, வா போய் சாப்பிடுவோம். சரிங்க. நீயும் அனிதா மாதிரி அழகா தான் இருக்க. ஆனா அனிதா உன்னை விட நல்ல அழகு. அவ உருண்ட முகம் பத்தியா, அதனால அவள அழகா தெரியுதா. ஆமா, நான் கண்ணாடி போட்டுக்கனா கண்ணு பத்த மாட்டுக்கா, அதான் இப்படி இருக்கேன். எங்க அக்கா அப்படியே தூரத்துல வர்றவங்கள இங்க இருந்தே பாத்துருவாளா, அதான் அவ ரொம்ப அழகா இருக்கா. அதுவும் இல்லாம உங்க கண்ணுக்கு அவ தான் அழகு. நான் எப்படி அழகா தெரிவேன்? வாங்க போவோம்.